ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பதிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்பவே ஃப்யூச்சரை நினச்சா பயமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் ஒவ்வொரு தந்தையர்களுக்குமே. எதுக்கு தெரியுமா? மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சொல்லி கொடுக்குற ஆசிரியர்கள், ஆசான்னு நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அவங்க மேலே தான் நம்ம முழு நம்பிக்கை வைப்போங்க. ஆனால் இப்போ அவங்க மேலே நம்பிக்கை வைக்கிறதுக்கே அந்த அளவுக்கு பயமாக இருக்குங்க. ஏன் எதுக்கு அப்படின்னு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஆந்திர பிரதேச மாநிலத்தில் ஒரு 6 வயது சிறுவர் தன்னுடைய ஸ்கூலில் கொடுத்த ஹோம்ஒர்க்கை முடிக்காமல் ஸ்கூலுக்கு போயிட்டாங்களாம். ஸோ அதனால் அங்கே இருந்த ஆசிரியர் நீ உன்னுடைய வீட்டு பாடத்தை நீ முடிக்கலைன்னு சொல்லி சரமாரியாக தாக்கியிருக்காங்க. தாக்குனதில் அந்த குழந்தை மயக்கம் போட்டு விழுந்து குழந்தை தவறிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். கேட்கும்போதே ரொம்பவே மனசு உருகிற ஒரு சம்பவமாகவும் இருக்குது. அதை நான் ஃபோன்லேயுமே பார்த்தேங்க. ரொம்பவே வேதனையாக இருந்துச்சுங்க. தன்னுடைய பிள்ளைகள் திருந்தி ஒரு நல்ல இடத்துக்கு போகணுன்னு சொல்லி தான், ஒரு நல்ல ஸ்டடீஸை அந்த பிள்ளைங்க கற்றுக்கணும்னு சொல்லி தான் பள்ளிகளில் கல்லூரிகளில் எல்லா இடத்துலையுமே கொண்டு பெற்றவங்க விடுறாங்க. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலை பார்த்தீங்கல்ல, இப்போ நான் சொன்னேன் இப்படி அடித்து அந்த குழந்தைய இந்த அளவுக்கு பண்ணிட்டாங்கன்னு. ரொம்பவே வேதனையாக இருக்குங்க. பெற்றவங்க மனசு அவ்வளோ பதறுது. நான் இன்னொன்று கேட்குறேன், அந்த அடித்த ஆசிரியருக்கு கேட்குறேன், நீங்கள் ஒரு தாயாக இருந்திருந்தீங்கன்னா அந்த வலி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்க. நீங்களும் இந்த ஸ்டேஜ் அந்த பள்ளி பருவத்தை முடிச்சு தான் இந்த அளவுக்கு ஆசிரியராக உட்காந்து பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குற அளவுக்கு மாறி இருக்கீங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட தெரிய வேண்டாமாங்க. அந்த குழந்தை அது குழந்தைங்க இந்த உலகத்தில் அப்படி ஒரு தப்பு பண்ணி இந்த உலகத்தில் சுதந்திரமாக சுற்றுறானுங்க. அவனுங்களை எல்லாத்திலையும் நீங்கள் அவங்கள அடிக்கலை, கை வைக்கலை, ஒன்றும் செய்யலை. பச்சை குழந்த, பச்சை மண்ணுங்க. அதுக்கு என்ன தெரியும்? ஹோம்ஒர்க் எழுதலையாப்பா, நீ உட்காரு, பக்கத்தில் உட்கார வச்சு, இல்லை அவங்க கூட படிக்கிற சக மாணவர்கள்கிட்ட அவன் எழுதலையா என்னன்னு கொஞ்சம் சொல்லி கொடுங்கன்னு சொல்லலாம். இல்லை ஒரு அதட்டலாம். இந்த அளவுக்கு அடித்து அந்த பிள்ளையோட உயிர் இந்த உலகத்தில் இல்லாத அளவுக்கு பண்ணியிருக்கீங்க. அந்த பெற்றவங்களோட மனசு என்ன பதறுங்க. அந்த குழந்தைய பிறந்த உடனே கையில் வாங்கும்போது அவங்க எவ்வளோ ஒரு சந்தோஷம் அனுபவிச்சிருப்பாங்க. இப்போ அந்த பிள்ளைய ஒரு சடலமாக கையில் கொடுக்குறீங்களே, எப்படி இருக்குங்க? இதனால ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போகிறதுக்கே பயப்படும். வேண்டாம்மா, வேண்டாம் அப்பான்னு சொல்லும். இந்த மாதிரிலாம் சம்பவத்தை பார்த்துச்சுன்னா அந்த தயவை செஞ்சு வேண்டி கேட்டுக்கிறேன், குழந்தைகள் மேலே கை வைக்காதீங்க. கூடவே கூடாது, வைக்கவே கூடாதுங்க. அதெல்லாம் பாவங்க. பிள்ளைங்க பச்சை மண்ணுங்க. ஸோ தயவு செஞ்சு முடிஞ்ச அளவு பிள்ளைங்களை சேஃபாக செக்யூராக பாருங்கள். வீடியோ எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதனால தான். ரொம்பவே வருத்தமாக இருக்குங்க. ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்ங்க.